எவ்வளவோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டோம்க்கா, உங்களோட ஹேர் ஆயில் நல்ல ஹேர் growth இருக்கு, குட்டி குட்டி ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு, dandruff ஃபுல்லா வந்து கிளியர் ஆகிருக்கு. ஆனா ஏன் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் பிரவுன் கலர்ல இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வேற எதுவுமே ரீசன் கிடையாது. நீங்களே பிக்சர்ல பாருங்க. நம்மளோட ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா மொத்தமா டோட்டலா ஒரு 35 இன்கிரிடியன்ஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் ஆகிறதுனால அது வந்து ஒரு 2-3 நாள் வந்து சோக்கிங் ப்ராசஸ்ல வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால அதோட கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளோட ஹேர் ஆயில்ல வந்து சின்ன வெங்காயம், கத்தாழை, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். பட் இதெல்லாம் சேர்க்கறதுனால கோல்டு பிடிக்குமோ அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நம்ம ஹேர் ஆயில்ல சேர்த்து நல்லா பாயில் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான் பாயில் பண்ணணும். ஸோ அதுல வந்து நாங்க கான்சென்ட்ரேட்டடா தான் இருக்கும். கோல்டு பிரச்சனையோ இல்ல சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. மார்க்கெட்ல மத்த ஹேர் ஆயில கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இன்கிரிடியன்ட்டும் அதிகம், பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபிளா தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். பாத் பவுடரும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளோட பாத் பவுடர் யூஸ் பண்ணாலே டேன் ரிமூவ் ஆனது சூப்பரான ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் தரேன்.